ஆதியாகமம் அதிகாரம் 31. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. முன்னுரை. 2. லாபானை விட்டு ஈசாக்கை நோக்கி யாக்கோபின் பயணம். 3. யாக்கோபின் உத்தமம். 4. பரிசுத்த ஆவியானவரே நம் மிஸ்பா. 1. முன்னுரை. இந்த அதிகாரம் 2 வெளிப்பாடுகளுடன் தொடங்குகிறது. முதல் வெளிப்பாடு, யாக்கோபின் செல்வம் தங்கள் தகப்பனுடைய பொருளினாலே உண்டானது என்ற லாபானின் குமாரர் பேச்சால் லாபானின் தயவை யாக்கோபு இழத்தல். இரண்டாவது வெளிப்பாடு, யாக்கோபு பிதாக்களுடைய தேசத்துக்கு திரும்பும்படியான கர்த்தருடைய கட்டளை. லாபானின் முகம் வேறுபடவே யாக்கோபு தனது நிலையை தன் மனைவிகளிடம் விவரித்து லாபானை விட்டு திருட்டளவாய் பயணித்து கீலேயாத் மலையை அடைந்தான். கர்த்தர் லாபானிடம் சொப்பனத்தில் எச்சரிக்கவே யாக்கோபை பின்தொடர்ந்து வந்த லாபான் யாக்கோபுக்கு தீங்கு செய்யாமல் மிஸ்பாவில் யாக்கோபோடே சமாதான உடன்படிக்கை செய்கிறார். 2. லாபானை விட்டு ஈசாக்கை நோக்கியதான யாக்கோபின் பயணம். வேலைக்காரனாக யாக்கோபின் பயணம் முடிதலும் சுதந்திர தேசத்திற்குள்ளாய் பயணம் தொடங்குதலும் இந்த அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. லாபானின் வேலைக்காரனாக யாக்கோபு 20 வருடங்களை முடித்து வாக்கு கொடுக்கப்பட்ட கானான் தேசத்தின் எல்லை பகுதிகளில் தனது மனைவிகள் குழந்தைகளுடன் ஒரு சுதந்திர மனிதனாக நிற்பதுடன் இந்த அதிகாரம் முடிவடைகிறது. இது கர்த்தரின் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கான தொடக்கம். கர்த்தர் யாக்கோபை மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் என்றும் யாக்கோபின் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்றும் வாக்களித்திருந்தார். இது இந்த அதிகாரத்தில் நிறைவேறுகிறது. நாமும் அடிமைத்தனத்துக்கானவர்கள் அல்ல, பரலோக சுதந்திரவாளிகள். அதில் பங்கடைய தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்தி கொண்டே தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். 3. யாக்கோபின் உத்தமம். 36 முதல் 42 வரையிலான வசனங்கள் யாக்கோபின் உண்மையையும் வேலைக்காரனாக அவரின் கஷ்டப்பாடுகளையும் விவரிக்கிறது. 10 முறை சம்பளம் மாற்றப்பட்ட போதும், நித்திரை கண்களுக்கு தூரமாயிருந்த போதும், குளிரும் வெயிலும் பட்சித்த போதும் தன் வேலையில் உண்மையாயிருந்து 14 வருடம் லாபானின் குமாரத்திகளுக்காகவும் 6 வருடம் தனது சொந்த ஆஸ்திக்காகவும் யாக்கோபு உழைத்தார். 4. பரிசுத்த ஆவியானவரே நம் மிஸ்பா. 49வது வசனத்தில் லாபான் இவ்விதம் கூறுகிறார், என் குமாரத்திகளை துயரப்படுத்தி வேறே விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர். நம்முடனே ஒருவரும் இல்லை, தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று மிஸ்பா எனும் பெயர் பெற்றது. மிஸ்பா என்பது கண்காணிப்பு கோபுரம் என பொருள்படும். இன்று நம்மோடு கூட இருக்கும் கண்காணிப்பு கோபுரம் பரிசுத்த ஆவியானவர். நாம் தவறு செய்யும் போது வேறு ஒருவரும் சாட்சியிட தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவரே நமக்கும் கர்த்தருக்கும் சாட்சி. இந்த மிஸ்பா பின் நாட்களில் இஸ்ரவேலின் முக்கியமான கூடுகையின் ஸ்தலமாய் மாறியது. மேலும் இந்த அதிகாரத்தில் ராகேல் லேயாளின் பற்றுதலையும் தகப்பனை விட்டு தனது கணவனை நோக்கியதான அவர்களின் விசுவாசமும் நம்பிக்கையும் விவரிக்கப்பட்டுள்ளது. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள வெளிப்பாடுகளுக்காக உமக்கு நன்றி. யாக்கோபு தன்னுடைய வேலையில் உத்தமமாய் இருந்தது போல சுவாமி, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில் உண்மையாய் உத்தமமாய் இருக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும், பெருமையை எடுத்து போடும் அப்பா சுவாமி, தாழ்மையை தாரும். சூழ்நிலைகள் எவ்விதமாய் இருந்தாலும் கட்டளையிட்டிருப்பவர் கர்த்தர், எனின் வாக்கு கொடுத்தவரை நம்பி சுவாமி எங்களுடைய பயணத்தை தொடங்க நீர் எங்களுக்கு சுவாமி மனப்பக்குவத்தை தாரும் அப்பா. அப்பா, உம்மோடு உள்ள ஐக்கியத்தில் அப்பா நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை தாரும். வேதவசனத்தை தியானிப்பதிலும் அப்பா சுவாமி எங்களுடைய நேரத்தை அப்பா
அப்பா உம்முடைய ஐக்கியத்தில் செலவிடுவதிலும் எங்களுக்கு ஞானத்தை தாரும் அப்பா. உம்முடைய சத்தத்தை தெரிந்தவர்களாய் அப்பா, உம்முடைய சத்தம் இன்னதென்று பகுத்தறியக்கூடியவர்களாய் அப்பா, ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிவது போல ராஜா, நாங்கள் உம்முடைய சத்தத்தை அறிந்து கொண்டு சுவாமி, உம்முடைய சத்தத்திற்கு ஏற்றாற் போல் எங்களுடைய வாழ்வை அமைக்க எங்களுக்கு கிருபை தாரும். நிர்வாக தத்தம் பண்ணி இருக்கிறதை எங்களுடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்வதற்கான வழியில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவரே சுவாமி, இன்று எங்களுக்கும் உமக்கும் சாட்சி சுவாமி. அப்பா சுவாமி, உமக்கு விரோதமாய் நாங்கள் தீங்கிழைக்கும் போது அவரே சுவாமி எங்களுக்கு மத்தியஸ்தராய் இருந்து எங்களை நல்வழிப்படுத்துவாராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.